தெரிந்த நாள் முதல் கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு முழுமை சுற்றி வருகின்றேன். மாதத்தில் 25 நாட்கள் பயணங்கள் மேற்கொண்டிருக்கின்றேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பொட்டல் வெளியாக வெட்ட வெளியாக கிடந்த தமிழ்நாடு இப்பொழுது கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு பசுமையாக மாறி இருக்கின்றது. அதற்கு காரணம் மரம் வளர்ப்போம் என்ற பிரச்சாரத்தை 1975 நெருக்கடி நிலை காலத்திலிருந்து தொடர்ந்து மேற்கொண்டு அதற்கு செய்யப்பட்ட உதவிகளால் மக்களுடைய ஒத்துழைப்பால் கோடிக்கணக்கான மரங்களை தமிழ்நாட்டில் வளர்த்திருக்கின்றோம். எனவே அதேபோல இப்பொழுது தமிழ்நாடு அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே 45,000 ஏக்கர் தரிசு நிலத்தை இப்பொழுது வேளாண் பரப்பாக மாற்றியிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே வேளாண்மையினுடைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டே போகின்றன. முன்பு 1 கிலோ தக்காளி விளைந்த இடத்தில் இப்பொழுது 10 கிலோ தக்காளி விளைகின்றது. துபாயில் அப்படி நான் அதை பற்றி தென்னைநார் புரட்சி என்ற கட்டுரையில் எழுதியிருக்கேன். அந்த தென்னைநாரில் விளைய வைக்கின்றார்கள். துபாயில் ஒரே இடத்தில் 1000 கிலோ தக்காளியை இப்பொழுது தொழிற்சாலை என்று சொல்லி டொமேட்டோ ஃபேக்டரி, அங்கே ஒரு நாளில் 1000 கிலோ தக்காளி அறுவடை செய்து துபாய் சந்தைக்கு வருகின்றது. இப்படி எண்ணற்ற தொழில்நுட்பங்கள், ஏராளமான காய்கறிகள் பிணையில் தமிழ்நாடு என்ற கேழ்வரகு அனைத்து இந்திய அளவில் முதலிடம், பல காய்கறிகள் தானியங்கள் விளைச்சலில் 2வது இடம் 3ஆம் இடம் வகிக்கின்றது என்று செய்திகள் வருகின்றன. இந்த நிலையில் பரந்தூரில் வானூர்தி நிலையம் கட்டப் போகிறார்கள். 5000 ஏக்கர் எடுக்கப் போகிறார்கள். இது இப்போ 20 ஆண்டுகள் நமது சென்னை வானூர்தி நிலைய விரிவாக்கம் தாமதமாகி கிடக்கின்றது. பல போராட்டங்களை நடத்தி ஏற்கனவே இருந்த இடத்தில் விரிவாக்கம் செய்ய முடியாமல் ஆக்கிவிட்டார்கள். இப்பொழுது அதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. அங்கே 1க்கு 3 மடங்காக அங்கே நிலத்திற்கு இழப்பீடு தரப்போகின்றார்கள். மக்கள் அதை வாங்கி கொண்டு சென்னை போன்ற இடங்கள் தொழில் தொடங்கி முன்னேறலாம். ஆனால் ஒரு சில தன்னல பேர் வழிகள் இந்த போராட்டத்தை நடத்தி அதை கெடுக்க பார்க்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தமிழ்நாடு உழவர்கள் இப்பொழுது 100 பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்பப் போகிறார்கள் அரசு செலவில். அவர்கள் பார்த்து புதிய புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் தமிழ்நாட்டின் இப்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற விளைச்சலை செய்து கொண்டிருக்கிற நிலத்தில் 1/4 பங்கு நிலத்திலேயே உலகின் 800 கோடி மக்களுக்கும் விளைபொருட்களை விளைவிக்கலாம், உணவுப் பயிர்களை என்று ஆய்வு அறிக்கைகள் கூறுகின்றன. எனவே விவசாயம் ஒருபோதும் அழியாது, மேலும் மேலும் பன்மடங்கு பெருகி கொண்டே போகும். பரந்தூர் வானூர்தி நிலையம் அமையப்போவது உறுதி. தமிழ்நாடு சென்னை வானூர்தி நிலையம் உலக அளவில் புகழ் பெறும்.